ஊருக்குள்ள தலைவர்கள் சில பேரு புதுசு புதுசா பிரச்சனைகளை கண்டுபிடிப்பாங்க. இன்னும் சில பேரு கருத்துக்கு நடுவே கருத்தா கண்டுபிடிப்பாங்க. இங்க என்னன்னா நம்ம இடுதாங்கி புதுசா வந்த கண்டுபிடிப்புகளை எல்லாம் பிரிச்சுமே வந்திருக்காரு பாப்போம். ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கொடுக்கின்ற தெய்வம் கூரையை பீத்துக் கொண்டு கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் தான் அன்று பள்ளிக்கு சென்றேன். ஆனால் கூரையே இல்லாத பள்ளிக்கூடம் என்பது அங்கே போன பிறகுதான் தெரிந்தது. கூரை இல்லாவிட்டாலும் குறைவில்லை, குறைவில்லாமல் மார்க் கிடைப்பதாக இருந்தால் திண்ணை பள்ளிக்கூடத்திலேயே தின்னு தூங்கி படிக்கலாம் என்று முடிவெடுத்தேன். வரலாற்றிலே வரலாறு பிதுங்கும் அளவுக்கு மதிப்பெண்கள், தமிழிலே தெலுங்கு பொறாமைப்படும் அளவுக்கு சுந்தரமான மார்க், ஆங்கிலத்திலே செல்லிக்கு சவால் விடும் அளவுக்கு சென்டம், புவியியலிலே புல்லு, சமூக அரசியலிலே புல்லு என்று மதிப்பெண்களை வாரி சுருட்டியவனுக்கு கணக்கில் மட்டும் கணக்கு பண்ண தெரியவில்லை. கணக்குவாதியாருக்கு முட்டை என்றால் பிரியமாம், அதுவும் காக்கா முட்டை என்றால் கொள்ளை பிரியமாம். முட்டைக்கு முன்னால் ஒரு குச்சியை வரைந்தால் அது 10 ஆகும் என்ற கருணை கணக்கு கூட அவருக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் குச்சியை காட்டி மிரட்டி பூஜ்ஜியத்துக்கு முன்னால் இன்னொரு பூஜ்ஜியத்தை போட்டு போனஸாக வச்சுக்கோ என்று சொல்லிட்டார். அத்தோடு விட்டாரா? கணக்கு தெரியாத கழுதை விட்டைக்கு காக்கா முட்டை தான் கக்கக்க போ என்று சொல்லிவிட்டார். அதே கணக்கு வாத்தியாரை நான் அண்மையில் கலிபோர்னியாவிலே சந்திக்க நேரிட்டது. கலிபோர்னியாவில் காக்கா முட்டையா என்று அசந்து விட்டார். அவர் எனக்கு முட்டை போட்டாலும் அந்த முட்டை ஃபுல் பாயிலாக பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை அமைப்பான் என்பது அவருக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. எங்கே பூஜ்ஜியத்துக்குள்ளே எப்படி ராஜ்யத்தை எப்படி ஆள்கிறாய், எங்கே அந்த சூத்திரத்தை காட்டு என்று கேட்டார். இந்த கணக்கு வாத்தியார்கள் ஆத்திரப்பட்டாலும் சூத்திரத்தை விடமாட்டார்கள் என்ற உண்மையை அறிந்தவன் உடனே என் ராஜதந்திர மூளையை முடுக்கி என் கைபேசியை எடுத்து அதில் பூஜ்ஜியத்தை அழுத்தினேன். என்ன ஆச்சரியம், எனக்கு கிடைக்க வேண்டிய கேஸ் இணைப்புக்கான மானியம் கட்டாகிவிட்டது. மானியம் கட்டானாலும் இடிதாங்கியின் குக்கர் பிளிரு கொண்டு தான் இருக்கும் என்பது உண்மை. முட்டை ஹீரோ என்று பெயர் மாற்றம் செய்யலாம், ஜீரோ என்ற சுழியம் என்ற சிறப்பு பெயரை பெறலாம். அதே சுழியம் பூஜ்ஜியமாக மாறி அந்த பூஜ்ஜியத்துக்குள்ளே ராஜ்யத்தை அமைக்க முடியும். அந்த ராஜ்யத்தை ராஜதந்திரத்தோடு ஆள வேண்டும் என்றால் பூஜ்ஜியத்தை அழுத்தி மானியத்தை ரத்து செய்ய வேண்டும். அப்போதுதான் அரசின் கஜானாவில் காக்கா முட்டை போடும் என்ற உண்மையை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.